10 கிலோ கறி வேணும் பாய். இருங்க பாய். This is my fucking him. So sweet. ஒரு உணப்பட்டுந்தாரே ஒத்துப்பிட்டு வாடி நம்ம பக்கம் போவோம். ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா குட் பேட் அக்லி இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட கதையை சொல்லிடுறேன். இந்த படத்தோட கதைன்னு பார்த்தா பெருசா கதை இல்ல. ஹீரோ வந்து ஜெயில இருக்காரு. ஜெயில இருந்து வெளில வந்து புள்ளைய பாக்கலான்னு போனா புள்ள ஜெயிலுக்கு போயிடுறான். அந்த புள்ளைய வெளில எடுத்தாரா இல்லையா, அவன் பிறந்த நாளைக்கு அவனை பார்த்தானா இல்லையா, இதுதான் இந்த படத்தோட கதை. இதுக்கு மேல இந்த படத்தோட கதைன்னு சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. இப்போ வந்து இந்த படத்தோட ரிவ்யூக்கு போயிடுறேன். இந்த படத்தோட ரிவ்யூன்னு பார்த்தோன்னா இந்த படம் வந்து பயங்கரமா இருக்கு. ஒவ்வொரு சீனும் தெரிக்குது தியேட்டர்ல. நின்னுக்கிட்டு தான் படம் ஆகணும். அந்த மாதிரி படம் ஸ்கிரீன் பிளே அந்த மாதிரி டைரக்டர் பண்ணிருக்காரு போல, வேற மாதிரி பண்ணிருக்காரு போல. தலை ரெஃபரன்ஸ், ஒவ்வொரு சீனும் கிளாப், ஒவ்வொரு சீனும் விசில், கூஸ் பாம்ஸ் தான். அந்த மாதிரி மியூசிக் வேற தெரிக்குது தியேட்டர்ல. அந்த மாதிரி படம் எடுத்துட்டாரு டைரக்டர். தலை ஃபேன்ஸுக்கு இது சரியான கம்பேக். தலைக்கு சரியான கம்பேக். தலை ஃபேன்ஸ்லாம் வந்து ஜாலியா இந்த படத்தை என்ஜாய் பண்ணி ரசிப்பானுங்க, கைத்தட்டி கைகட்டி கொண்டாடுவானுங்க. அந்த மாதிரி படம் தலை ஃபேன்ஸுக்கு இது. இதுதான் இந்த படத்தோட ரிவ்யூ. இது தலை ஃபேன்ஸ்க்காக நான் கொடுத்த ரிவ்யூ. தலை ஃபேன்ஸ் இதை பார்த்து சந்தோஷப்படுறீங்களோ சந்தோஷப்படுங்க. இதுதான் என்னால சொல்ல முடியும். ஏன்னா இந்த படம் வந்து டைரக்டர் வந்து தலை ஃபேன்ஸ்க்காக எடுத்துன்னு சொன்னாரு. அதனால அவனுக்காக நான் பேசிட்டேன். இப்போ காசு கொடுத்து இந்த படத்தை ஜெனரல் ஆடியன்ஸ் தான் போய் பார்ப்பான். அவனும் மனுஷன் தான். இப்போ அவனுக்கு நான் ரிவ்யூ பண்றேன். டைரக்டர் அதை நினைக்கல, நான் நினைக்கிறேன்னு சொல்றேன் இந்த இடத்துல. இப்போ ஜெனரல் ஆடியன்ஸ்க்கான ரிவ்யூ போயிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட பாசிட்டிவ் சொல்லிடுறேன். படத்தோட முக்கியமான பாசிட்டிவ் ஏகே தான். அவர் வந்து நின்னாலே பாசிட்டிவ், நடந்தாலே பாசிட்டிவ் தான் எல்லாரும் சொல்றாங்க. அதே மாதிரி அவர் வந்து நிக்கிறாரு, நடக்கிறாரு, சண்டை போறாரு, எல்லாமே நல்லா தான் இருக்கு. ஏன்னா படத்து ஃபுல்லா அவர் தான் இருக்காரு. அவரோட ஸ்கிரீன் பிளே தான் இருக்கு, அவரோட ரெஃபரன்ஸ் தான் இருக்கு. ஆனா அவரோட ஆக்டிங், அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அவர் நல்லா பண்ணிருக்காரு. எடிட்டரோட ஒர்க் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. எடிட்டர் வந்து நல்லா ஒர்க் பண்ணிருக்காரு. மார்க் ஒர்க் பண்ண எடிட்டர் தான் பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன். நல்ல எடிட்டிங் பண்ணிருக்காரு. மார்க் எடிட்டிங் நல்லா இருந்தது. இந்த படம் வந்து ரேசியா போனது காரணம் அவரோட எடிட்டிங் தான். நெக்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்டண்ட் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸ்டண்ட் கோரியோகிராஃபி நல்லா இருந்தது. அதே மாதிரி வந்து ஏகேவோட லுக்ஸ் இந்த படத்துல வந்து அவர் பழைய படத்துல வர மாதிரி, அவர் அமர்காலம் பண்ண வந்த லுக், பில்லா லுக், இந்த மாதிரி நிறைய லுக்ஸ்ல அவரை காமிச்சிருக்காங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அவர் அந்த லுக்ஸ்ல பாக்குறது அந்த ஃபேன்ஸ்க்கு வந்து ரொம்ப ஹாப்பியா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அதே மாதிரி டைலாக்ஸ் வந்து இன்டர்வல்ல அவர் பேசுற டைலாக் ஆரோட அதெல்லாம் ரொம்ப என்ஜாயபிளா இருந்தது. அவர் பேசுற டைலாக்லாம் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. நெக்ஸ்ட் அடுத்த பாசிட்டிவ்னா ஜிவியோட பேக்ரவுண்ட் ஸ்கோர். அது வந்து டீசென்ட்டாவும் கரெக்டா இருந்தது. நெக்ஸ்ட் இந்த படத்தோட நெகட்டிவ் போயிடலாம். இந்த படத்தோட முக்கியமான நெகட்டிவ், இந்த படத்துல கதையே இல்ல. ஸ்கிரீன் பிளேன்னு பார்த்தா இந்த படத்துல ஒண்ணுமே இல்ல. வெறும் 10 நிமிஷம் தான் ஸ்கிரீன் பிளே. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு 10 நிமிஷம் ஸ்கிரீன் பிளே வரும். அதுவும் நமக்கு போர் தான் அடிக்கும். அதுக்கப்புறம் ஒரு படம் ஃபுல்லா ரெஃபரன்ஸா வச்சு தள்ளினாரு. ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ சீன்ல வந்து தீனா ரெஃபரன்ஸ் நல்லா இருந்தது. ஒரு ரெஃபரன்ஸ், ஒரு 2 ரெஃபரன்ஸ், 3 ரெஃபரன்ஸ் வரைக்கும் நல்லா இருந்தது. அது ஒரு கட்டத்துல ஒரு மாதிரி எக்ஸ்டெண்ட் ஆகுது, ரொம்ப தள்ளுது, ரொம்ப போட்டு அழுத்துற மாதிரி இருக்கு. அது ஒரு மாதிரி நல்லாவே இல்ல. ஏன் எவ்வளவு வைக்கணும்னு அவசியம் இல்லையேன்னு தோணுது. வச்ச வரைக்கும் ஓரளவு ஓகே. ஆனா அதுக்கு மேல ரொம்ப போயிட்டாங்கன்னு தோணுது எனக்கு. அதுக்கப்புறம் வந்து ரெஃபரன்ஸ் சொல்லி அவர் படம் ரெஃபரன்ஸே ஒரு 20 படம் ரெஃபரன்ஸ், ஒரு 10 பாட்டு எல்லாமே ரீமிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஜான்விக் ரெஃபரன்ஸ், ப்ரொஃபசர் ரெஃபரன்ஸ், கொரியன் ஆக்டர் அவர் ரெஃபரன்ஸ், அதெல்லாம் தேவையில்லாம கொண்டு வந்தாங்க. அது எல்லாமே அனிமேஷன்ல காட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு அந்த 10 நிமிஷம் கதையவே அவங்க அனிமேஷன்ல தான் சொல்றாங்க. கதை ஆரம்பிக்கிறதோட எல்லாமே அனிமேஷன்ல சொல்லிடுறாங்க. அந்த ரெஃபரன்ஸ் எல்லாமே பாட்டு நல்ல வேலை சொன்னாங்க, சீனா நல்ல வேலை எடுக்கல. பட் அது வந்து கொஞ்சம் ஓவரா போன மாதிரி. அந்த பார்க்கும்போது கொஞ்சம் ஓவரா போயிட்டாங்க. நமக்கு தியேட்டர்லயே ஃபீல் பண்ண நானு. ரொம்ப ஓவரா எல்லையை மீறிட்டாங்க. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. போவோம், என்ன பண்ணிடுவானுங்க. ரெஃபரன்ஸ் வச்சு ஒரு படம் எடுக்கலாம். ரெஃபரன்ஸே படமா எடுத்துக்க கூடாது. இந்த மாதிரி படங்கள் வந்து நம்ம என்கரேஜ் அவ்வளவா பண்ண கூடாது. அஜித் இருக்கிறதுனால நம்ம படத்தை போய் பார்க்கலாம், அஜித் ஃபேன்ஸ் போய் என்ஜாய் பண்ணலாம். ஒரு 200 கோடி 300 கோடி இந்த படத்துக்கு பாக்ஸ் ஆபீஸ் கொடுத்துட்டீங்கன்னா, இதே மாதிரி படங்கள் தொடர்ந்து தமிழ் சினிமாவில் இருந்ததுன்னா தமிழ் சினிமா வந்து இட்ஸ் நாட் இன் த குட் ஹேண்ட்ஸ்னு சொல்லுவேன். இந்த மாதிரி படங்களை வந்து நம்ம ஆதரிக்கிறத குறைக்கணும். ஏன்னா இந்த மாதிரி படம் திருப்பி வருமானு எனக்கு தெரியல. நெக்ஸ்ட் இந்த படத்துல முக்கியமான நெகட்டிவ் என்னன்னு சொல்லுவோம்னா கேரக்டர் டிசைனிங். ஏகே அவரை தவிர வேற எந்த கேரக்டரும் இந்த படத்துல ஒழுங்கா எழுதப்படல, எதுவுமே செய்யப்படல. ஒரு கேரக்டர் ஆர்க்கே இந்த படத்துல எந்த கேரக்டருக்குமே இருக்காது. அவருக்கு மட்டும் தான் ஏதோ ஒரு காரணம் இருக்கும், ஏதோ ஒரு ரீசன் இருக்கும் படத்துல மூவ் ஆகிறதுக்கு. மத்த கேரக்டர்ல எதுக்கு வருது, என்ன பண்ணுதுன்னு தெரியல. சுனில் வந்திருப்பாரு, தெலுங்கு ஆக்டர். அவர் வந்து மார்க் படத்துல அவர் நல்லா யூஸ் பண்ணிருப்பாங்க. இந்த படத்துல ஒரு டம்மி பீஸா அவர் பேர் டைசன் வருவாரு. ஆனா இந்த படத்துல ரெஃபரன்ஸ் வைக்கணும்னு சொல்லி எல்லா ரெஃபரன்ஸ் வச்சாங்க. புன்னைய அரிசி ரெஃபரன்ஸ் வச்சாங்க, யார் ஸ்னேகா ரெஃபரன்ஸ். அதுக்குன்னு பிரசன்னா காஸ்ட் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் எனக்கு செம்ம ஒத்த மைண்ட் ஃபக்கா இருந்தது. இப்போ நீ பிரசன்னா எடுத்துறீங்க, ஒரு சீன்ல வந்து கல்யாணம் பண்ணிதான் கேட்கும், புன்னைய அரிசி கேட்டு சொல்றேன்னு சொல்லுவாரு. இப்போ நீங்க ஸ்னேகா ரெஃபரன்ஸ் வைக்கணும் பிரசன்னா காஸ்ட் பண்றீங்களான்னு கேக்குறேன். ரெஃபரன்ஸ் வைக்கணும்னு சொல்லி எல்லாரையும் காஸ்ட் பண்ணீங்க. த்ரிஷாவுக்கு வந்து மங்காத்தா ரெஃபரன்ஸ் த்ரிஷாவை காஸ்ட் பண்றீங்க. பில்லா ரெஃபரன்ஸ் வைக்கணும்னு சொல்லி பிரபுவை காஸ்ட் பண்றீங்க. இந்த மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் வேணும்னு சொல்லி ஒவ்வொருத்தரையும் காஸ்ட் பண்ணிருக்கீங்க படத்துல. பில்டப் ஏத்துன்னு ஆளுங்கெல்லாம் காஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க படத்துல. நம்ம கேஜிஎஃப் வில்லன் ஒருத்தர் வருவால, கேஜிஎஃப் படத்துல வில்லன், அவர் வந்து ரெட் டிராகன் யார் தெரியுமா, மூச்சுலயே முடிச்சிருவான்னு சொல்லி என்னென்னமோ டைலாக் பேசுவாரு. வர்றவன்லாம் வர்றான், பில்டப் குடுக்குறான், போறான். ரிப்பீட். ஹைலைட் நம்ம தலைவன் தான் அர்ஜுன் தாஸ். 2019 கைதில அந்த குரல்ல லைஃப் டைம் செட்டில்மெண்ட் சொல்லும் போது
தியேட்டர்ல கூஸ் பாம்ஸ் வரும். இந்த படத்துல ஒத்த ரூபா சாங் அவர் ஆடுறதும் அந்த ஹேர் ஸ்டைலும் அவன் மண்டே நல்லா உத்து பாருயா. வெள்ளாவி பானையில வேக வச்ச மாதிரி மண்டைய படத்துல நடிப்போம் கர்ண கொடுறோம். அந்த மாதிரி அவரை கூட்டு வந்து நல்ல ஆக்டரை கூட்டு வந்து வேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். அவரை வந்து வில்லனா ஏத்துக்க முடியல. அஜித்துக்கு வில்லனா சத்தியமா அர்ஜுன் தாஸ் ஏத்துக்க முடியல. இப்போ அர்ஜுன் தாஸ்க்கும் மேல ஒரு வில்லனா வராரு. அவருக்கு வந்து எந்த பவர் இல்ல, அவர் ஏன் வராருன்னு தெரியல. அதே மாதிரி வந்து ஹீரோயின் த்ரிஷா அவர்கள் அவங்க வந்து விடாமுயற்சி படத்துல நடிச்சாங்க. விடாமுயற்சியில அஜித்தோட வேண்டா வெறுப்ப நடிச்ச மாதிரி தான் இருந்தது. இந்த படத்துல அதே மாதிரிதான் ஏதோ அஜித்தோட வேண்டா வெறுப்ப தான். த்ரிஷாவும் அஜித்தும் சேரவே மாட்டாங்க, பிரிஞ்சு இருக்காங்க. ஒரு லவ் சீன் இல்ல, ஒரு ரொமான்ஸ் இல்ல, எதுவுமே இல்ல. அவங்கள காஸ்ட் பண்ணதே தவிர்த்துடலாம். ஏன்னா அஜித்துக்கு கோஆபரேட்டே பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி இந்த படத்துல சிம்ரனோட கேமியோ இருக்கு. இந்த படத்தை சிம்ரன் வந்து ஒரு கேமியோ பண்ணி ட்ரெய்லர்லயே நீங்க பாத்திருப்பீங்க. அது சூப்பரா இருந்தது. அவங்க வர சீனால கில் பில் காஸ்டியூம்ல வருவாங்க. ஆனா சத்தியமா சொல்ல டைரக்டர் விடாம எல்லா ஹாலிவுட் படமும் பாத்துருக்கான். எல்லாமே பண்ணிருக்காமா இந்த பையன். எல்லா படமும் பார்த்து என்னமோ பண்ணிருக்கான். ஆனா இந்த படத்தை ஒழுங்கா பண்ணல, ஸ்கிரீன் பிளே பண்ணல. இந்த படத்துக்கு அது கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணல. இந்த படத்தை ரெஃபரன்ஸ் எடுக்கிறதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணதுக்கு எவ்வளவு அஜித் படங்களை பழைய படங்களை பாத்துருக்கான். அவ்வளவு பழைய சாங்ஸை யூஸ் பண்ணிருக்கான். அதுல யூஸ் பண்ண மூளையும் அதுல யூஸ் பண்ண டைமையும் கொஞ்சம் ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே பண்ணியிருந்தா ஆதிக் ரவிச்சந்திரன் ஒரு கேவலமான டைரக்டர் தான் தமிழ் சினிமால அறிமுகமானார். அவர் எடுத்த எல்லா படமும் பெருசா போகல. திரிஷா நயன்தாரா ஓரளவு பரவாயில்லையா இருக்கும். அதே மாதிரி ட்ரிபிள் ஏன்னு அவர் ஒரு படம் பண்ணிருக்காரு. அதை பத்தி நான் சொல்லவே தேவையில்ல, உங்களுக்கே தெரியும். நம்ம பிரபுதேவாச்சு பாசுரன் ஒரு படம் பண்ணாரு. அதை பத்தியும் உங்களுக்கு தெரியும். அவர் கடைசியா பண்ண ஒரே ஒரு நல்ல படம் மார்க் ஆண்டனி. அந்த படம் பார்த்துட்டு தான் இந்த படத்துக்கான வாய்ப்பு அவர் கிடைச்சது. அந்த வந்து ஒழுங்கா யூட்டிலைஸ் பண்ண ஃபேன் பாய்ங்கிற பேரை வச்சுக்கிட்டு தாங்க முடியலங்க. ஒரு ஃபேனா அந்த படமா எடுத்திருக்கேன். ஒரு ஃபேன் பாய் சம்பவம் பண்ற மயிர பண்றேன்னு சொல்லி உயிரை வாங்குறானு. இதுக்கு முன்னாடி பண்ண ஃபேன் பாய் சம்பவம்லாம் நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. லோகேஷ் கனகராஜ் கமலுக்கு பண்ணாரு, கார்த்திக் சுப்ராஜ் வந்து சூப்பர் ஸ்டாருக்கு பண்ணாரு. அதெல்லாம் நல்லா தான் இருந்தது. இந்த படத்துல அவர் பண்ண ஃபேன் பாய் சம்பவம் வந்து ரொம்ப ஓவரா திணிப்பாயிடுச்சு. ஃபேன் பாய் சம்பவம் தூக்கலாயிடுச்சு, உப்புக்கார அதிகமாயிடுச்சு இந்த படத்துல. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த படத்தோட சாங்ஸ். இந்த படத்துல வந்து ஏகப்பட்ட சாங்ஸ் இருக்கு. இந்த படத்துல வந்து நீங்க யார் மியூசிக் டைரக்டர்னு கேட்டா சில பேர் இளையராஜான்னு சொல்லிடுவான். இந்த படம் மியூசிக் டைரக்டர் இளையராஜா மியூசிக் பண்ணா, இல்ல தேவா பண்ணாராப்பா, இல்ல யார்பா பண்ணா மியூசிக், எல்லார் பாட்டும் வருதே பண்ணுவாங்க. நக்கல்யா அவனுக்கு. எல்லா ரீமிக்ஸ் சாங்ஸ் தான். எல்லாம் நம்ம ஜிவி தான் பண்ணிருக்காரு. ஒரு 8-10 சாங் கிட்ட ரீமிக்ஸ் பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். அந்த சாங்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது கேட்கறதுக்கு. புலின்னு ஒரு சாங் இருக்கு, அந்த சாங் நல்லா இருந்தது. அதே மாதிரி ரீமிக்ஸ் சாங்ஸ் நிறைய பழைய சாங்ஸ் இருக்கு. இந்த படத்துக்கு ஜிவி மியூசிக் பண்ண ஒரு 2 பாட்டு இருக்கு. ஓப்பனிங் தலைக்கு ஒரு சாங் இருக்கு, ஓஜி சம்பவம் இருக்கு. இந்த 2 சாங் வந்து யூடியூப்ல ரிலீஸ் பண்ணாங்க. யாருக்கும் பெருசா பிடிக்கல. ஆனா படத்துல பார்க்கும்போது ஓப்பனிங் சாங் பெருசா ஒர்க் அவுட் ஆகல. இந்த ஓஜி சம்பவத்துல வந்து அந்த அனிமேஷன் கிளிப் எல்லாம் ஆட் பண்ணி அதை லைட்டா ஒப்பேத்தி அது ஒரு பாக்குறதுக்கு விஷுவலா நல்லா இருக்கு. அதனால அது கொஞ்சம் ஓகேவா இருக்கு. மியூசிக் வைஸ் ஓகேயான ஒர்க் தான் ஜிவி பண்ணாரு. ஜிவியோட பெஸ்ட் ஒர்க் இது கிடையாது. ஏன்னா ஜிவி வந்து இந்த மாதிரி ஒரு டப்பா கமர்ஷியல் படத்துக்கு இதுக்கு முன்னாடி மியூசிக் பண்ணிருக்காரான்னு தெரியல. எவ்வளவு கமர்ஷியல் படத்துக்கு அவர் பண்ணிருக்க படத்துல ஒரு நல்ல கதை, ஒரு நல்ல திரைக்கதை இருந்தா இசையும் நல்லா இருக்கும். இந்த மாதிரி படத்துக்கு எவ்வளவு மியூசிக் பண்ணதே ஜிவி பெரிய விஷயம். அவ்வளவுதான் நீங்க ஜிவி கிட்ட எதிர்பார்க்க முடியும். நெக்ஸ்ட் முக்கியமான டாபிக் என்ன பேச வந்தோம்னா, இந்த படத்துல வந்து ஹீரோவோட பேர் ஏகே. நம்ம தலைப்பேரும் அஜித் குமாரை வந்து ஷார்ட்டா ஏகேன்னு கூப்பிடுறாங்க. படத்துல அவர் எல்லா இடத்துல ஏகேன்னு தான் ரெஃபர் பண்றாங்க. இப்போ தலைன்னு அவர் யாரும் கூப்பிட்டு அவரே அறிக்கை விட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அதனால வந்து இந்த படத்துல வந்து தலை ரெஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்லி தலை ரெஃபரன்ஸ் வச்சிருக்காங்க. தளபதி ரெஃபரன்ஸும் இருக்கு இந்த படத்துல. எல்லா ரெஃபரன்ஸும் இருக்கு. இன்ட்ரோல் பாக்க தளபதி ரெஃபரன்ஸ் இருக்கு. படத்துல வந்து அவர் யூஸ் பண்ண அந்த வார்த்தை அவரை வந்து யாரும் தலைன்னு சொல்லி கூப்பிட மாட்டாங்க. ஆனா ஒரு சீன்ல வந்து ஓப்பனிங் சீனே சொல்லாம எங்கடா தலை தெரியல. இப்ப அர்ஜுன் தாஸ் கேட்பாரு, என்ன தலை மறைக்குது, தலை எல்லாத்துலயும் தலை அந்த வார்த்தை வரும். அவரை தலைன்னு சொல்ல மாட்டாங்க. ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் வைஸ் தலைன்னு ஒரு வார்த்தை கொண்டு வந்துருவாங்க. அந்த வார்த்தை அடிக்கடி தலை வந்து இப்ப இவர் தான் சொல்ல வேணாம்னு சொன்னாரு. எதுக்கு படத்துல மட்டும் அது வருதுன்னு எனக்கு ஒரு மாதிரி இதுவா இருக்கு. அது யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க. அது ஏன் மட்டும் படத்துல யூஸ் பண்ண, படத்தோட ப்ரொமோஷனுக்கு அது ஏன் படத்துல மட்டும் வைக்கிறீங்க? ரியல் லைஃப் வேணான்ட்டீங்க, படத்துல வச்சு ஏன் அதை ப்ரொமோட் பண்ணீங்க? இதே மாதிரி வந்து இந்த படத்துல இன்னொன்னு ஜிபியூ, இந்த படத்தோட டைட்டில் அதுலயும் படம் ஃபுல்லா சொல்லிக்கினே இருக்காங்க. ஜிபியூ கேட்டா காட் பிளஸ் யூ சொல்லி அதுல பாட்டுல ஜிபியூன்னு வருது. பாட்டுல அவர் படம் பேர்லாம் பாட்டுல வருது. சப்டைட்டில்ஸ் ஒரு படம் பேரா வில்லனு, வாலி, அமர்கலம், அட்டகாசன் வந்துகினே இருக்கு. இந்த மாதிரி படம் திருப்பி வருமானு யாராலும் சொல்ல முடியாதுப்பா. அவ்வளவுதான், இதோட நிப்பாட்டிக்கலாம். வெறும் ரெஃபரன்ஸ் வச்சு ஒப்பேத்திடலாம். ஒரு பெரிய ஹீரோட எல்லா படத்தோட பேரையும் போட்டு ஒப்பேத்திடலாம் அப்படின்னு படம் எடுக்க வந்தா ஒரு மயிரும் புடுங்க முடியாது. ஒரு நல்ல கதை, ஒரு நல்ல ஸ்கிரீன் பிளே, நல்ல மியூசிக், அந்த மாதிரி படம் எடுக்கணும். எல்லாமே நீங்க ரெஃபரன்ஸ் வச்சு பழைய பாட்டு, பழைய மியூசிக், பழைய எல்லாமே பழசு யூஸ் பண்ணீங்கன்னா புதுசா நீங்க என்ன பண்றீங்க? புது படத்துல பழைய விஷயம் எல்லாம் வச்சிருந்தா என்ன இது புது படம் இல்லையே? இது உங்க பழைய படத்தோட ரெஃபரன்ஸ் பார்க்க வரல, அவரோட புது படத்தை பார்க்க போறோம். இது நான் ஜெனரல் ஆடியன்ஸ்க்காக போறேன். தல ஃபேன்ஸ் நீ போய் படத்தை பாரு, தலையை கொண்டாடி என்ஜாய் பண்ணு. உனக்கு இதை விட்டா வேற படம் கிடையாது. இதுக்கு மேல
தலை இந்த மாதிரி படம் நடிக்க போறதும் கிடையாது. ஏன்னா 5 வருஷமா நீங்க ஃபிளாப் படம் 5 வருஷம் 10 வருஷம் ஆச்சு தலை இது மங்காதான் கடைசி ஒரு 10 படம் அவர் நடிச்சது. இந்த படம் மூலமா என்ன சொல்ல வரானுன்னு எனக்கு தெரியலப்பா. இந்த படத்தை அஜித்தோட பழைய படம் பேரெல்லாம் சொல்றானுங்க. இந்த மாதிரிலாம் எங்க ஆள் படம் நடிச்சிருக்காண்டா அவர் சொல்ற படத்திலே டைலாக் வரும் வாலி தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அந்த படம் வரும்போது பிறந்திருக்க கூட மாட்டேன்னு சொல்ற. சரிப்பா நான் இப்ப பிறந்திருக்க டைம்ல நீ படம் எடுக்கிற அதெல்லாம் எனக்கு பிடிக்கலையே. நான் பிறக்கிறது மட்டும் நிறைய எல்லாரும் நல்ல படம் கொடுத்துறீங்க. அதே இப்ப எனக்கு சொல்லி காட்டுறாங்க மாதிரி எனக்கு தெரியுது. எவ்வளவு படம் நடிச்சிருக்காங்க எவ்வளவு லெகசி ஆஃப் பிலிம்ஸ் சொல்றாங்கப்பா. எல்லாமே லெகசி தான். எல்லாமே நீங்க சொல்லி தான் எனக்கு தெரியும். அஜித் நடிச்ச எல்லா நல்ல படங்களை நல்லா இருக்குன்னு சொல்லி அப்பவே ஆடியன்ஸ் வந்து ரசிச்சு அந்த படத்தை ஓட வச்சு அந்த படத்துக்கான அங்கீகாரத்தை கொடுத்துட்டாங்க. இப்போ நீங்க புதுசா ஒரு படம் எடுத்து அதுக்கு நீங்க அங்கீகாரம் சம்பாதிங்கன்ற அங்கீகாரம் சம்பாதிச்ச படத்துக்கு ரெஃபரன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு இந்த படம் ஒரு அங்கீகாரம் சம்பாதிக்க நம்புறதே தப்பு. நீங்க நல்ல கதை நல்ல திரைக்கதையோட படம் எடுத்தா ஏன் அது ஓடாம இருக்க போகுது? ஏன் மக்களுக்கு அது பிடிக்காம இருக்க போகுது? நான் முக்கியமா நான் சொல்றேன் ஒரு பெரிய ஹீரோ எல்லாருக்கும் சொல்றேன் முக்கியமா AK சாருக்கு சொல்றேன் நீங்க உங்க ஸ்கிரிப்ட் செலக்ஷன் ஒரு 10 இயர்ஸா வெரி புவர் டெட் புவர். தமிழ் சினிமால எத்தனையோ நல்ல டைரக்டர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு நல்ல படம் கொடுங்க. அவங்க நீங்க கேட்டாவது படம் வாங்குங்கன்ற தயவு செஞ்சு நல்ல படம் கொடுங்க. நல்ல டைரக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. நல்ல படம் எனக்கு அஜித் சார் பண்ணணும் நடிக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. ஏன்னா நல்ல பெர்ஃபார்மர் அவரை வந்து ரொம்ப நல்லா யூஸ் பண்ணி ரொம்ப வருஷம் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. அதை மட்டும் யாராவது கூடிய சீக்கிரம் ஃபுல்ஃபில் பண்ணுங்க. இந்த படத்தை பத்தி அவ்வளவுதான் சொல்ல முடியும். அஜித் ஃபேன்ஸுக்கு இது பிளாஸ்ட் அவ்வளவுதான்.